ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு ஈரல் வச்சு ஒரு ரெசிபி செஞ்சுருக்கோங்க. அதுக்கு நான் 1/4 கிலோ அளவு ஆட்டு ஈரல் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நான் சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஆட்டு கறி குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நம்மளுக்கு அது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ஈரலுக்கு நான் சின்ன வெங்காயம் தான் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாய் வச்சு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக கொஞ்சம் சோம்பு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இதுவும் குளிர்ச்சி தானே. ஈரலில் நிறைய விட்டமின், புரோட்டீன் எல்லாமே இருக்குதுல. அவ்வளோ இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால தான் இந்த ஆட்டு ஈரல் இந்த நம்ம செவரொட்டி சாப்பிட்ற மாதிரி இதுவும் உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இதுவுமே நம்மளுக்கு ஒரே விலை தான். கறி என்ன விலையோ அதே விலை தான் இதுவும் நம்மளுக்கு விற்கும். இது குறைச்ச விலையெல்லாம் கிடையாது. அதனால் எப்போயாவது வாரத்தில் ஒரு 2 முறை இல்லை வாரத்துக்கு 1 முறையாவது செஞ்சு சாப்பிட முயற்சி பண்ணுங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. அதனால் அது சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க. சின்ன வெங்காயம் உரிக்க கஷ்டப்படாமல் யோசிக்காமல் சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சீங்கன்னா இதனோட மொத்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு அளவுக்கு தான் நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். ஏன்னா 1/4 கிலோ தானே நம்மளுக்கு அளவு. ஸோ அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதனோட ராஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம 1 பை 1 நம்ம மசாலா ஐட்டம்ஸை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவி வச்சுருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுட்டு, மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். அது ரொம்ப காரம் இருக்காது. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கிட்டு, இன்னும் ரொம்ப மசாலா வாசம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள் கூட நிறைய நம்ம போட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. எனக்கு இதுவே போதும்ன்ட்டு இதை மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதுக்கு உப்பு சேர்க்கவே இல்லை இது வரைக்கும். அதனால் உப்பு கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஸோ பத்தலை அப்படின்னா நம்ம அப்புறமா பவுடர் சால்ட்டு கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா இந்த கிரேவி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை இதில் சேர்த்துக்கணும். ஈரல் நம்மளுக்கு 10 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா வந்துடும். இதை ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ரொம்ப ஒரு மாதிரி போயிடும், ரொம்ப ஹார்டாயிரும், ரப்பர் மாதிரி ஹார்டாயிரும். அதனால் இது 10 நிமிஷம் வெந்தாலே போதும். நம்மளுக்கு ஈரல் சட்டுன்னு வெந்துடும். ஸோ நல்ல கிரேவி நல்லா கொதித்து அதனோட ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்துட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 தடவை நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஈரல் நம்மளுக்கு வெந்து வந்துடும். ஈரல் வேக ரொம்ப நேரம் எடுத்துக்காது. அது மாதிரி ரொம்ப நேரம் வேக வச்சோம்னாலும் அது வேறு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். அது நம்மளுக்கு சாப்பிடவும் நல்லா இருக்காது. ஸோ மூடி நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்னமாக ஒரு துண்டு 1லேருந்து 1.5 துண்டு அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் சும்மா பேருக்கு 2 கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் ஜீரகம், ஒரே ஒரு வெள்ளைப்பூடு போட்டிருக்கேன். மிளகு 1/4 ஸ்பூன் அளவு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நீங்கள் போட்டதை பொறுத்து ஈக்குவல் பண்ணி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. அதை நம்ம இப்போ 1-2 அரைச்சாலே ரொம்ப குறப்பாக அரைச்சிக்கிட்டால் போதும். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. குறப்பாக அரைச்சிட்டு நம்ம நல்லா இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம், மொத்தத்தில் 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதை சேர்த்துக்கப்புறம் 10 நிமிஷம் வெந்தாலே நம்மளுக்கு நல்லா ஈரல் வெந்து வந்துடும். அதுக்கு மேலே ரொம்ப வேக வச்சோம்னா அது ரொம்ப ஹார்டாகிடும். இப்போ நான் இதை எடுத்து தேங்காய் துருவல் தான் போட்டுக்கிறேன். மிளகு எல்லாமே இதில் போட்டிருக்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டோம் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இதையும் போட்டுட்டு லேசாக மிக்ஸி ஜாரை அலசி இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணி விடும்போது இப்போவே நம்மளுக்கு கிரேவி கரெக்டான பக்குவத்துக்கு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இதை கொஞ்சம் வற்றணும், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இது தேங்காயோட இதெல்லாம் போகணும் இல்லையா, தேங்காய் போட்டிருக்கோம்ல, அதனால் ஒரு 2 நிமிஷம் நம்ம இப்படி கிளறிட்டே இருந்தோம்னா அது கிரேவி வற்றி வந்துடும். அவ்வளோதான். இந்த பாருங்கள், இப்போ பார்த்தா கிரேவி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ கடைசியில் நம்ம மல்லித்தலை, கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கலாம். பேருக்கு 2 பீஸ் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கூடுதலாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி தெரிஞ்சிச்சு. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பவுடர் சால்ட்டும் இதில் சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதாங்க. நம்ம மல்லித்தலையை நல்லா கத்தி வச்சு கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா கையில் கூட நம்ம நைஸாக பிச்சுட்டு நம்ம இதில் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. சூப்பரான ஹெல்த்தியான விட்டமின், புரோட்டீன், இரும்பு சத்து எல்லாம் நிறைஞ்ச ஆட்டு ஈரல் கிரேவி ரெடி. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.